ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் அவர். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கலங்கள் அத்தனை அறிந்திருக்கிற தேவன் அவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாமல் அவரால் எல்லாம் கூட ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு. இன்னைக்கு ஒருவேளை நம்பிக்கை இழந்து போய் வந்திருப்போம் என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு விஷயம் ஆண்டவருக்குள்ள உங்களை பலப்படுத்தி கர்த்தரை நம்பிக்கையோடு உங்கள் குரலை உயர்த்தி பாடுவீங்களா? ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடு.
நீர் சொன்ன ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. மரித்தவர்கள் உயிரோடு நீர் எங்களோடு கூட பேசத்தக்கதான ஒரு நாளை நீங்க கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ பிதாவே, இதோ இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல கிரியை செய்யும்படியாய், கர்த்தர் நீர் கிரியை செய்யும்படியாய் உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒருவராகிலும் ஆண்டவரை அழிந்து போகாதபடிக்கு என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் ஆண்டவரே வணங்கும்படியாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே. அவர்கள் என்ன எதிர்பார்ப்போடு தரைக்குள் கடந்து வந்திருக்கிறார்களோ அவருடைய எதிர்பார்ப்பை நீங்க சந்திக்கும்படியாய் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் மகிமை அடையத்தக்கதாக நீர் எழுந்திருந்தபடியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய சுயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே செயல்படக்கூடாதபடிக்கு எல்லாவற்றையும் நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நீங்க இறங்கி கிரியை செய்யுங்க, எங்க மேல அசைவாடுங்க அப்பா. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தையில் இருக்கிற ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறோம். யார் ஜாபுக்காக ஆண்டவரே காத்திருக்கிறார்களோ, யார் திருமண வாழ்க்கைக்காய் காத்திருக்கிறார்களோ, என் தேவன் ஒவ்வொருடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியா என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் குடும்பத்தை நாங்கள் கொண்டு வர முடியாதா ஆண்டவரே, நான் குடும்பமா இருக்க முடியாதான்னு யாரு வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவர்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சேலரி எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என் கம்பெனி இன்னும் வளரணும், எனக்கு இன்னும் வருமானம் அதிகமாகணும்னு சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிசினஸ் பண்ற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனில் இறங்கி ஆண்டவர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா இந்த அறைகளை கடந்து வருவீராக. உடைய பிள்ளைகள் மீது உடைய கரம் நீட்டப்படட்டும். அசுசிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், அதை உணர்ந்தவர்களா ஆண்டவரே. உம்மை துதியினுடைய ஆடையோடு ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள ஆடையை தரித்தவர்களா, நீதியின் ஆடையை தரித்தவர்களா உம்முடைய கரத்துல வந்து உம்மை ஆராதிக்க தேவன் கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க. தேவனுடைய மத்தியில உலாவி வாங்க ஆண்டவர், உலாவி வாங்க. இந்த அறை முழுவதும் பிரசன்னம் இறங்கி வாங்க. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வருவீராக, கடந்து வருவீராக. துதிக நம்ம ஓகே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் செய்த நன்மைகளை நினைத்து வாயை திறந்து இந்த நாவில் புதுப்பாட்டு இந்த இயேசு தருகிறார். கரத்தை தட்டி உற்சாகமே ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.
கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கு மக்கினியில் நடந்தேன், மணித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ துளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ துளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை
நடத்துவீங்க. ஓ வல்லமையுள்ள தேவன் அவர். எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் கர்த்தர் பார்ப்பதாக. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை மீட்கும் பொருட்டாக, உன்னை காக்கும் பொருட்டாக உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர். ஓ ராமா பாபா கமலதர கமலது, ஓ ரிமா சபலதரத்தரி கடமலது, ஓ ரிமா பாபா கமலதரத்தரி கடமலது. நீ வாயை திறந்து துதிக்க உனக்கு முன்னாடி இருக்கிற எரியோ கோட்டை ஆண்டவர் உடைக்க ஆரம்பிப்பார். உனக்கு முன்னாடி இருக்கிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் கர்த்தர் வீழ்த்தி முறியடித்து உனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆவியை நிரப்பி ஓ ராபா லரக்கமலதரத்தரி கடமலது, ஓ ரிமா சபலதரத்தரி கடமலது. ஓ கட்டுகளை உடைக்கிறவரே, தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீல ரபலதரக்கமலது. வாயை திறந்து ஸ்தோத்திர பலிகளை எடுங்க. அபிஷேகத்தில் நிறைந்த ஆண்டவர் ஆவியில் நிறைந்த ஆராதிங்க. ஓ ரிமா சபலதரத்தரி கடமலதரக்கமலது, ஓ ரிமா லரக்கமலது. ஓ மகிமையின் தேவனே ஆராதிக்கிறோம். அன்றைக்கு ஆராதிக்க ஆர்ப்பரிக்க அவருக்கு முன்பதாக இருக்கிற எரியோ கோட்டைகளை நொறுக்கின தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வல்லதாக இருக்கிறது. ஓ ரிலா ரக்கலவா ஷபலது ரக்கபலது, ஓ ரிமா லந்தரி ஓ கலவா ஷபலது ரக்கபலது, ஓ ரிமா லரக்கந்தரி ஓ கலவரத ரக்கபலது, ஓ ரிமா பாபா கபலத ரந்தரி ஓ கலவரவா ஷபலது ரக்கபலது. ஓ we worship you master. ஓ உம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கு அனுமதிக்காத தேவன் நீர் ஆண்டவர். நன்மையினால போஷிக்கிறவர், நன்மையினால நிரப்புகிற தேவன் நீர் மட்டுமே என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி உம்மை மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவர். ஓ எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தாலே மாறட்டும். எல்லா பாடவருடைய வியாதிகளும் ஆண்டவரே, பாடாய் படித்துக் கொண்டிருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தாலே மாறுவதாக என்று சொல்லி ஓரி லரக்கபலதரந்தரி கடபலதரக்கபலது, ஓரி பாபா பாபா ஷபலதரக்கபலதரந்தரி கடபலது, ஓரி மக்களவு ஷபலதரந்தரி கடபலதரக்கபலதரந்தரி கடபலது. ஓ we worship you master. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியில் நிறைந்து துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாயாக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நீரே பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓ உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. லீலா கபலதரந்தரி கடபலது, ஓ ரமா ஷபலதரக்கந்தரி கடபலது, ஓ ரிமா ஷபலதரக்கபலது. எல்லாரும் வாயை திறந்து துதிங்க. யாரும் சும்மா இருக்க கூடாது. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல நிரப்பிக்கிட்டு இருக்கிறது. எல்லாரும் வாயை திறந்து துதிங்க. வாயை திறந்து சோதர பலிகளை ஏறெடுங்க. ஆண்டவரே, நீ செய்த நன்மைக்காக நன்றி ஆண்டவரே. ஓ நான் பாத்திரன் அல்ல, ஆனாலும் உடைய கிருபையினாலே என்னை நீ உயர்த்தி வைத்திருக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உன்னுடைய கட்டுகளை உடைத்து உன்னுடைய மத்தியிலே உலாவுகிற தேவன் நானே என்று கர்த்தர் நீர் சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரிமா கரமந்தரை கடவல வர்ஷலத ரக்கபலது, ஓ ரிமா கந்தன கடவல. துதிங்க, வாயை திறந்து துதிங்க. எல்லாரும் வாயை திறந்து துதிங்க. லிபா ரக்கலத ரந்தரி கடவலத ரக்கபலது, ஓ ரிமா ஷபலத ரந்தரி கடவலத ரக்கபலத ரந்தரி கடவலது. ஓ உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேரியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேரியோ சூளை நெருப்போ
பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறதற்காக துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே நாங்கள் துதிக்கிறோம். ராஜாவே ராஜாவே நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, வெறுமையான பாத்திரமாகிய எங்களை ஆண்டவரே, அப்பா ஒன்றுமில்லாத ஸ்தானத்தில் இருந்த எங்களை ஆண்டவரே, நீர் பேர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, எங்களை உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, அப்பா உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிறது கல்லையோ மண்ணையோ ஆராதிக்கல, ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறவை இன்னார் என்பதை அறிந்தவர்களாய் உண்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே பாடுவோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, சாட்சியின் மத்தியிலே ஆண்டவரே அப்பா சங்கீதத்தின் பகுதியிலே இன்னுமாய் தேவனுடைய செய்தியின் நேரத்திலே ஆண்டவரே மன்னாவை கொடுக்கிற வேளையிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக எங்களை நடத்தும்படியாக என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே என் தேவரீர் ஆண்டவரே உச்சிதமான கோதுமையினாலே நிறைத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறார். புதிய மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனில் தங்கப்படும். ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம்.
மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 116வது அதிகாரம். சகோதரர் ஜோதி சங்கர் அதை நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றிக் கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மனமுறுப்புமானவர். என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார்கள். தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். Praise the Lord. I thank God for giving me one more year in my life. வேறு சாட்சிகள்? அடிச்சு விழுந்துட்டாங்கன்னா ஃபோன் வந்துச்சு. சரி நான் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ஸ் போனால் ஹார்ட்டு மைனட்டாக லாக் இருக்குன்னாங்க. அப்புறம் அப்போ ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் சென்னைக்கு அழைச்சிட்டு போய் ஆன்ஜியோ பண்ணாங்க. சின்னதாக லைட்டாக ஒரு லாக் இருக்குன்னு சரியாகி வீட்டுக்கு சொன்னாங்க. நல்லா இருக்காங்க இப்போ பிரச்சனை. வேறு சாட்சிகள்? சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வர்ஸை சொல்லுவாங்க. இந்த காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனமும் வந்து உமக்காக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த படைத்த கரங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் கடன்கள், ஆண்டவரே, பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னுமா அநேக காசுகளை மிச்சம் பண்ணி பிள்ளைகள், ஆண்டவரே, சேவிங்ஸை அதிகமாக்கும்படியாக ஆண்டவரை கிருபை பாராட்டும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே வீட்டினுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து வியாதியை விலக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது சகோதரி ஜீனா அவர்களது ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம். என்னை நடத்தும் பொன்னு கரமோ ஒரு நாளிலும் குறுகிட்டில்லா. என்னை நடத்தும் பொன்னு கரமோ ஒரு நாளிலும் அது குறுகிட்டில்லா. என் சத்தம் கேட்கும் ஒரு காதலை கொண்டு ஒரு
வருகிற வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 21ஆம் தேதியிலே சிஸ்டர் பெர்ஷிபா அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது எரேமியா 17வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான் என்று சொல்லி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சபையினுடைய ஆராதனை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இந்த இடத்தில் வைத்து 8:30 to 10:30 வரையிலும் நடக்கிறது. மாதத்தினுடைய 1வது ஞாயிற்றுக்கிழமையிலே உபவாச ஜெபம் இருக்கிறது. மாதத்தினுடைய 1வது 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே சிறுவர் பள்ளி சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி இருக்கிறது. மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே வீட்டு கொடுக்கை இருக்கிறது. இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைக்காக சொல்லப்பட்ட சாட்சிக்காக நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். ஸ்டாலின் பிரதற்காக ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் அப்பா பல இடங்களில் இருந்து எங்களை அப்பா உங்களுடைய சமூகத்திலே ஒருமுகப்படுத்தி அப்பா உண்மை நோக்கி பார்க்க நீர் செய்த நன்மைகளை அப்பா நாங்கள் நினைத்து உண்மை ஆராதிக்க எங்களை நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்காய் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்த கரங்களை நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்க இங்கே என்ன நிலைமையில இருந்து கொடுத்துருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாதப்பா, உங்களுக்கு தெரியும். நாங்கள முகத்தை தான் பார்க்குறோம், ஆனால் நீங்கள் இருதயத்தை அறிந்து ஆராய்கிற கர்த்தரப்பா. அவங்க கொடுத்ததுக்கு அதிகமாக நீங்கள் அவங்கள ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே யாராவது இந்த இடத்துல என்னால் கொடுக்க இயலேன்னு யாராவது வருத்தத்தோடு இருப்பாங்க, அவங்க கைகளே என் தேவன் ஒரு ஆசீர்வாதம்
ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவங்க கைகளை நீங்க திடப்படுத்துங்க. நீங்க வருகிற நாட்களிலே உமக்காய் கொடுக்கிற கைகளை அவர்களை நீங்க மாற்றுகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் உடைய வார்த்தையை பகுதிக்காய் உடைய நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய வார்த்தையை கொடுக்கிற அப்பா உடைய மகளை நீங்க மறைத்து நீர் வெளிப்படுத்துகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதை நாங்க கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லப்பா அதன்படி நடக்கும் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வருத்தத்தோடு வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்திலிருந்து செல்லும் போது ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல என் தேவன் கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். வருகிற வாரத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அப்பா என் பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க கொடுத்து நீங்க அனுப்புகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வார்த்தையை கொடுக்கிற உங்களுடைய மகளை நீங்க மறைத்து நீர் வெளிப்படுகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வருகிற நாட்களிலே பிறந்த நாள் மற்றும் இன்னும் திருமண நாள் காண்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க அதிகமாய் நீங்க வர்த்திக்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இன்னுமாய் ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே சாட்சி சொன்ன ஆண்டவரே பிரதருக்காய் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்களுடைய அப்பாவின் வியாதியின் படுக்கையிலே உங்களுடைய கரம் கூட இருந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அவங்க ஆண்டவரே அந்த வயதான காலத்தில் நீங்க அவங்களை தாங்கி ஆண்டவரே தப்புவித்து நீங்க அவங்களை நடத்துகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஊரில் இருந்து அவங்களை கவனித்துக் கொள்கிற அவங்க குடும்பத்தினாரையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் செலுத்துகிறோம். ஆசீர்வதி வழிநடத்துங்க. பிரேசில் வழிநடத்துங்க. நல்ல பிதாவே ஆமென். தேவனுடைய செய்தியை நம்ம கடந்து செல்வோம். ஆசிரமா தேவனுடைய செய்தியை நமக்கு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 1 பேதுருவின் நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 Peter chapter 5 and verse 8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அடிக்கடி கேட்ட ஒரு வசனம், அநேக நேரங்கள்ல நீங்க வாசிச்ச ஒரு பகுதி. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நம்ம எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். இங்கிலீஷ் பைபிள் சோபர் அப்படின்னு சொல்லுது. ஒரு மனிதன் 10வது மாடியில இருந்து கீழே குதிக்கிறார். அவரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? சும்மா சொல்லுங்க. 10வது மாடியில இருந்து ஒருத்தர் குதிச்சிட்டார். நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தர் என்ன செய்வோம்? ஒன்னொன்னு சொல்லுவோம். ஒருத்தர் சொல்லுவாரு, அட பைத்தியக்காரன் என்ன செஞ்சுட்டான்? 10வது மாடியில இருந்து கீழே குதிச்சுட்டான். சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம்ல. நம்ம எல்லாரும் அந்த மனுஷனை என்ன சொல்லுவோம்? சரியான ஒரு சென்ஸ் இல்லைன்னு சொல்லுவோம். அதுதான் அதுக்கு அர்த்தம். சரியான ஒரு என்ன இல்லை, மனநிலை அவனுக்கு இல்லை. அது பேர் தான் என்னது? சோபரா. பேதுரு எழுதும்போது சொல்றாரு, பி சோபர், தெளிவா இருப்பா. எப்ப இருந்தாலும் நீ எப்படி இரு? தெளிவா இரு. அடுத்தது என்ன சொல்றாரு? விழித்திருங்கள், அலர்ட். பி சோபர் அண்ட் விஜிலண்ட். இந்த 2 வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்படுது? யாருக்கு தெரியுமா? ரெட் அலர்ட் வேதம் கொடுக்குது. யாருக்கு கொடுக்குது? இல்ல, ரெட் அலர்ட். ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கோம், ஒரு பெரிய ஒரு குழி இருக்கு. நம்ம ஊர்ல அதுக்கு கூட என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? போர்டு வைக்க மாட்டேங்கிறோம். ஆனா என்ன செய்வாங்க? அதுக்கு காஷன், ஜாக்கிரதை. இதை நீ ஒழுங்கா பார்த்து நீ நடக்கலைன்னா என்ன ஆவ? நீ குழிக்குள்ள விழுந்துருவ அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? ஜாக்கிரதை அப்படின்னு போர்டு மாட்டுறாங்க. ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிக் லைன் போகுதுன்னா என்னது? காஷன் அப்படின்னு சொல்லி எலும்பு கூடு படத்தை போட்டுறான். அந்த மாதிரி தான் இங்க எழுதப்பட்ட ஒரு நபரை குறித்து வேதம் சொல்லுது. யார் இந்த கட்சிக்கிற சிங்கம்? பிசாசு. பிசாசுக்கு வேதத்துல நிறைய மெட்டாஃபார்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப
வேதத்துல பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லும்போது வசனம் என்ன சொல்றது? பரிசுத்த ஆவி எப்படி வந்தாரா? ஒரு புறாவை போல வந்தார் அப்படின்னு சொல்றோம். அப்ப புறா அப்படின்னும் போது நம்மளுடைய மைண்ட்ல யார் வரா? பரிசுத்த ஆவியானவர் வராரு. ஆனா பிசாசுக்கும் நிறைய என்ன இருக்கு? அப்படி ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அது வச்சிருக்கீங்களா பிரதர் ஸ்லைட்? அதை மட்டும் கொஞ்சம் போடுங்களேன். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகளை நீங்க பாக்குறீங்களோ அங்கெல்லாம் யார குறிக்குது? பிசாச குறிக்குது. சர்பென்ட், நம்ம பாட்டி தாத்தா ஆதாம் ஏவால வஞ்சித்தவன். அடுத்தது நம்ம இப்ப வாசிச்ச வசனத்துல அவன் என்னதான்? கட்சிக்கிற சிங்கம். இயேசுவையும் பிசாசையும் எப்படி நீங்க வித்தியாசப்படுத்துவீங்க? இவன் கட்சிக்கிற சிங்கம், இயேசு யாரு? யூத ராஜ சிங்கம். வேத வாசிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னது? வலு சர்ப்பம், டிராகன், வலு சர்ப்பம். அடுத்தது ஓநாய். எங்கெல்லாம் ஓநாய் வருது? யாரு? இவர்தான். அடுத்தது திருட கள்ளன், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. ஏன் ஆண்டவர் அவனை பார்த்து இப்பிரபஞ்சத்தின் அதிபதின்னு சொன்னாரு? எப்படி பிசாசு இந்த பூமிக்கு அவன் அதிபதியானான்? ஆண்டவர் ஆளுகையை யார்கிட்ட கொடுத்தார்? ராஜாவை யார் இந்த பூமியில உட்கார வச்சாரு? ஆதாம உட்கார வச்சாரு இல்லையா? ஆதாம் கிட்டதான் எல்லா பொறுப்பையும் கொடுத்தாரு, எல்லா அதிகாரத்தையும் அவன்கிட்ட கொடுத்தாரு. என்ன செஞ்சான்? அவன் பாவத்துல விழுந்து எல்லாவற்றையும் என்ன பண்ணான்? இழந்தான். எப்படி தெரியுமா? அதுகிட்ட போச்சு. ஆதாம் யார கை நீட்டினான்? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல, இதுக்கு ஏன் நான் இந்த விளக்கத்தை நான் சொல்ல விரும்புறேன்னா, நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம கிட்ட தப்பு இருக்க மாதிரியே காமிக்க மாட்டோம். பாருங்க, என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? இன்னொருத்தரை தான் நம்ம கை காட்டுவோம். கரெக்டா? வேலையில ஏதாவது ஒரு தப்பு வந்துருச்சு, நான் இல்லைங்க, அந்த ஆள் தான். பொறுப்புகள் என்ன தெரியுமா செய்வோம்? நம்ம ஏத்துக்கிட மாட்டோம். என்னைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்க, நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஒரு கணவன் ஏதாவது ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே அவர் என்ன செஞ்சிருவாரு? மனைவியை காட்டிடுவாரு. மனைவி குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா கணவரை காட்டிடுவாரு. இல்லைன்னா என்ன செஞ்சிருவாங்க? பெற்றோர் என்ன செஞ்சிருவாங்க? பிள்ளைகளை காட்டிடுவாங்க. நம்ம என்னைக்குனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இன்னொருத்தரை காட்டிடுவோம். பாவத்துல விழுந்துட்டாங்க, ஆண்டவர் வராரு. ஆதாம் எங்க இருக்க? இவங்க போய் எங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆதாம் என்ன சொன்னான்? அவன் ஆம்பளை, அந்த இடத்துல நாங்க தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லல. என்ன சொன்னா? என்ன சொன்னா? நீங்க எனக்கு கொடுத்த ஸ்திரீ அவ என்ன செஞ்சா? இந்த பழத்தை எனக்கு கொடுத்தா. எங்க போச்சு இப்ப? ஆண்டவர் பகை. ஆதாம் என்ன செய்யல? தன்னுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம், அந்த ஒரு டியூட்டி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பொறுப்பெடுக்கல. இப்ப ஆண்டவர் முதுக திருப்பிட்டாரு ஆதாம் கிட்ட. அடுத்து யாரை பார்த்தாரு? இப்ப எங்க தெரியுமா வந்துருச்சு? அதிகாரம்ல எங்க வந்துருச்சு? ஸ்திரீ. ஏன்னா அவளை தானே கை காட்டியிருக்கான். அடுத்து ஸ்திரீ அங்க நிக்குது. ஆண்டவர் ஸ்திரீயை பார்க்கிறார். ஸ்திரீ யார கை காட்டுச்சு? சர்ப்பத்தை கை காட்டுச்சு. சர்ப்பம் யாரு? பிசாசு. இந்த சர்ப்பம் என்ன பண்ணுது? சர்ப்பம் தான் சரீரத்தை விட்டு போட்டுருச்சு பிசாசுக்கு. ஏன்னா பிசாசு என்ன செய்ய முடியாது? ஏதேன் தோட்டத்துக்குள்ள வர முடியாது. பிசாசு என்ன பண்றான்? சர்ப்பத்து கூட டீல் பண்றான். நீ என்ன செய்ய? கொஞ்ச நேரத்துக்கு உன் சரீரத்தை எனக்கு விட்டு கொடு, நான் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் அங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ளன்னு வரான். அப்ப ஏவாள் என்ன செய்யறா? கர்த்தர் கொடுத்திருக்க அதிகாரத்தை இப்ப என்ன பண்ணிட்டா? அவளும் விட்டுட்டா, பொறுப்பு எடுக்கல. யார கை காமிச்சா? சர்ப்பத்தை கை காமிச்சா, பிசாச கை காமிச்சிட்டா. பிசாசு என்ன தெரியுமா சொல்லுச்சு? கும்பிடு போட்டுச்சு. பிசாசு என்ன பண்ணல? யாரையும் கை காட்டல.
இப்போ அதனாலதான் அதை இப்போ என்ன நம்ம சொல்றோம், உலகத்தின் அதிபதி. ஆண்டவரே சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி அவன் வரான். அடுத்தது என்னது, நம்மளை குறிச்சு மேல போய் என்ன பண்றான், அக்யூசர் எந்த நேரமும் நம்மளை பத்தி குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அடுத்தது அவன் எப்படி இருக்கான், ரொம்ப நல்லவன் மாதிரி ஒளியின் தூதனாகவும் அவன் என்ன செய்யறான், வரான். இது ஏன் இதை நான் எடுத்தேன்னா உங்களுக்கு சில காரியங்கள் புரிய வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு உருவத்துல இருந்து இவன் வரான், நீ என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் தெரியுமா, விழிப்பா இருக்கணும். டேஞ்சர் ஜோன், இவன் டேஞ்சர். கட்சிக்கிற சிங்கத்தை போல வருவான், ஒளியின் தூதனை போல நல்லவன் போல வருவான், சர்ப்பத்தை போல தந்திரமா வருவான். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர். இன்னைக்கு ஒரு கேரக்டரை மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஆண்டுடைய வார்த்தை யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஜான் சாப்டர் 10 verse 10. யோவான், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருங்க. அவன் என்ன செய்யறான், நம்மளை விழுங்கும்படி வருகிறான். விழுங்கும்படி அப்படின்னா, டிவோர் அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் கூட தெரியாதபடிக்கு நம்மளை நாசம் பண்ணுவதுக்கு வருகிறான். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இதை பிசாசு எதுக்கு வரான் நம்ம கிட்ட, டிவோர் அப்படின்னா இன்னைக்கு ஒரு விழுங்குற ஒரு அனுபவம். விழுங்கும் தெரியுமா, பாம்பு என்ன செய்யும், கடிச்சுலாம் திங்காது இல்லையா, விழுங்கிரும். அப்ப இந்த விழுங்கு அப்படின்னா, அந்த இப்போ ஒரு தவளையே விழுங்கு வச்சுக்கோங்களேன், அந்த தவளை இருந்த இடமே தெரியாது, என்ன செஞ்சிடும், லவக்குன்னு விழுங்கிரும். அப்ப நம்ம இருக்கிற இடமே தெரியாம நம்மள மொத்தத்துல காலி பண்ண, கம்ப்ளீட்டா வைப் அவுட் பண்றதுதான் பிசாசுடைய வேலை. அப்ப இந்த இடத்துல திருடன் ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு வரா, 3 காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். 3 காரியம் என்ன சொல்றாரு, முதல்ல திருடவும். அப்ப இன்னைக்கு பிசாசு நம்ம கிட்ட இருந்து எதை திருடுறான். ரெண்டாவது அவன் அழிக்கவும், எதை அழிக்க போறான். அடுத்தது கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி. அப்ப இந்த மூன்று காரியங்கள் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்து இன்னைக்கு முடிக்க போறோம். முதலாவதாக என்ன செய்யறான், திருடுறான். எதை திருடுறான், வசனத்தை எடுப்போம். லூக்கா 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா எழுதின, வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு, நல்ல கவனிங்க, அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அப்ப எதை திருடுறான், வசனத்தை திருடுறான். இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள திருடன் வரான். இன்னைக்கு நம்ம யூடியூப் ஆட்கள்லாம் வீடு அழகா இன்ச்சா காட்டுறாங்க. யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க, யூடியூப்ல நல்லா சம்பாதிச்சு பெரிய பெரிய பில்டிங்கா கட்டி இன்ச்சா வீடியோல காட்டுறான். அவன் வீட கொள்ளை எங்கது, ஜன்னல் எந்த இடத்துல இருக்கு, கதவு எங்க இருக்கு, முன்வாசல் எங்க, பின்வாசல் எங்க, இந்த ஜன்னல் எங்க இருக்கு, அந்த ஜன்னல் எங்க இருக்கு, மாடிக்கு நான் எப்படி போலாம், மாடியில இருந்து கீழே எப்படி இறங்கலான்னு எல்லா ட்ரிக்கா வீட்லயும் காமிச்சிடுறான். திருட என்ன பண்றான், விடிய காலையிலேயே வந்து டெரஸ்ல தூங்கிட்டு காலையில வந்து திருடுறதுக்கு வரான். ஆனா வந்து வீட்டுக்குள்ள வந்து தேவையில்லாத குப்பையா தூக்கிட்டு போவான். திருடன் எதை வந்து தூக்க வருவான், உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற விலையேற பெற்றது எதுவோ, எது ரொம்ப ப்ரெஷஸோ, எது ரொம்ப வேல்யூபிளோ அதை தானே தூக்குவான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, தேவனுடைய வார்த்தை
அவ்வளவு விலையேற பெற்றது. அது பிசாசுக்கு தெரியுது, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அது தெரியல. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு எவ்வளவு விலையேற பெற்றது அப்படின்னு தெரிஞ்சா, இன்னைக்கு போன வாரம் வந்த மக்கள் எங்க இருக்கும்? இன்னைக்கு போன வாரம் வந்த மக்கள் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இன்னைக்கு ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணா கர்த்தருடைய வார்த்தையுடைய அருமை தெரிஞ்ச ஆட்கள் எங்க இருப்பாங்க? அந்த மீட்டிங்ல இருப்பாங்க. நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகள் இன்னைக்கு விழிப்புள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு எதுக்கு வேணும்? இன்னைக்கு ஆண்டவர் அழகா வந்து சொல்றாரு, வார்த்தை விதைக்கப்பட்ட உடனே இந்த பிசாசு என்ன பண்ற, அந்த வார்த்தையை உங்களுக்கு இருந்தது இன்னைக்கு கேட்டு, இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தை கேட்கறீங்க. எத்தனை பேருக்கு இன்னைக்கு நைட்டு தூங்குற வரைக்கும் ஞாபகம் இருக்குமோ தெரியும். இந்த ஹாலை விட்டு வெளியே போனோன்னு இந்த வசனத்தை இன்னைக்கு நம்ம சபையில கேட்டோன்றதே நமக்கு தெரியல அப்படின்னா, இன்னைக்கு நீங்க எல்லாரும் டெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நீங்க படுக்க போது, உங்க தலை போய் தலையாணையில படும்போது, இன்னைக்கு என்ன பிரசங்கம்ன்றது உங்க மைண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா, பிசாசு அந்த வார்த்தையை எடுக்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க. இல்ல நீங்க படுக்கும் போது இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னா, பிசாசு என்ன செஞ்சுட்டான்? உங்க இருதயத்துக்குள்ள இருந்து வசனத்தை திருடிட்டான்னு அர்த்தம். அப்ப இந்த வசனத்தின் முக்கியத்துவம், இந்த வசனம் எவ்வளவு விலையேற பெற்றது என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இன்னைக்கு சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளப்படுகிறது? ஏன் இன்னைக்கு நம்முடைய கரத்துல இப்படி ஒரு பிரிண்டட் பைபிளை நம்ம எதுக்கு இன்னைக்கு வச்சிருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனத்துல, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம், வேத வாக்கியங்கள், இன்னைக்கு நீங்க கரத்துல வைத்திருக்கிற இந்த வார்த்தையும் கர்த்தருடைய சபையில பேசப்படுகிற வார்த்தைகள் தேவ ஆவியினால் அருளப்படுகிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசம். முதல்ல என்னதுக்கு கர்த்தருடைய வார்த்தை? உபதேசிக்க, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறதுக்கு. நீ எப்படி வாழ வேண்டும், நீ எப்படி நடக்க வேண்டும் என்றது எங்க இருக்கு தெரியுமா? வேதத்துல இருக்கு. எல்லா பிரச்சனையின் தீர்வு இன்னைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையில இருக்கு. இன்னும் நான் என் பிரச்சனையில உட்கார்ந்துருக்கேன், இன்னும் நான் பாரப்பட்டுட்டு இருக்கேன், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை அப்படின்னா, இன்னும் இந்த வேத வசனத்தை நீங்க நேசிச்சு வாசிக்கலன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அது நம்மளை உபதேசிக்கும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையில நான் எப்படி இன்னைக்கு நான் வாழ வேண்டும் இந்த உலகத்துல என்பதை அது நமக்கு சொல்லி கொடுக்கும். அடுத்தது என்னதான்? கடிந்து கொள்ளுதல். 4 அடி போடும். என்ன செய்யும்? நம்மள வேதத்தை வாசிக்கும் போது நம்ம செய்யற தப்ப அது உணர்த்தும். நம்மள பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தமாய் அது மாற்றும். அதனால சங்கீதக்காரன் சொல்றான், ஒரு வாலிபன் தன்னை எப்படி அவன் சுத்தப்படுத்த முடியும்? உம்முடைய வசனத்தினால தானே. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க அந்த வசனம் என்ன தெரியுமா செய்யும்? நம்மளை உணர்த்தும், கடிந்து கொள்ளும் எங்க நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். அடுத்தது நீதியை படிப்பிக்குதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறது. சீர்திருத்தல், கரெக்ட் பண்ணது. இப்ப தப்பு பண்ணிட்டீங்க, வசனத்தை வாசிக்கும்போது தெரியும், நான் திருடக்கூடாது, நான் பொய் சொல்லக்கூடாது, நான் என் வாழ்க்கையில நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் அப்படிதான் இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? சீர்திருத்தம். நீங்க எப்படி உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது என்னது? நீதியை படிப்பிக்கும். தேவ நீதி, உங்க நீதி இல்லை, தேவனுடைய நீதி, தேவனுடைய பார்வைக்கு எது கரெக்ட், அதை என்ன செய்யும்? இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எவ்வளோ விலையேற பெற்ற வார்த்தை பாரு. அதனால தான் நம்ம வசனத்தை கேட்கும் போது நம்முடைய காதுகள் என்ன செய்யுது, சிலருக்கு மந்தமாயிருது. இன்னைக்கு என்ன பேசுறோம்ன்றது தெரியல. இல்லைன்னா நம்முடைய சிந்தனையில பிசாசு எப்படி திருடுறான், வந்து உங்க இருதயத்தை கிழிச்சு உள்ள இருக்கதெல்லாம் எடுக்கிறானா, வேற இங்க பேசும்போது அவன் வேற சிந்தனையை கொண்டு வருவான். இங்க பேசும்போது தான் உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வருவான். அப்பதான் பக்கத்துல இருக்கிற ஆள் பேசும் நம்ம கிட்ட. அப்பதான் என்னது, வேற ஒரு சிந்தனை நம்முடைய இருதயத்து நம்முடைய நினைவுல வரும். நம்முடைய வேலை காரியம் ஞாபகம் வரும், நம்ம பெண்டிங் ஒர்க் ஞாபகம் வரும், வீட்டில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணோமா ஆஃப் பண்ணலையா ஞாபகம் வரும், கதவை வீடை பூட்டணுமா பூட்டலையான்னு ஞாபகம் வரும். எல்லாம் எங்க தெரியுமா வரும், சர்ச்சில் வந்து வசனத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வரும். இப்படிதான் அவன் என்ன செய்வான், கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்துல இருந்து அவன் திருடி விடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த வார்த்தையை மட்டும் நீங்க கேட்டுட்டீங்கன்னா, இந்த வார்த்தையின்படி நீங்க நடந்துட்டீங்க அப்படின்னா உங்களை போல ஒரு உயர்ந்த மனுஷன் யாரும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யறான், என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, திருமண காரியமா இருந்தாலும் சரி, உறவுல பிரச்சனையா இருந்தாலும் சரி, பண பிரச்சனையா இருந்தாலும் சரி, வேலை காரியங்களா இருந்தாலும் சரி, ஒரு கணவன் எப்படி நடக்கணும், ஒரு மனைவி எப்படி நடக்கணும், பிள்ளைகள் எப்படி நடக்கணும், ஒரு மேனேஜர் எப்படி நடக்கணும், ஒரு சூப்பர்வைசர் எப்படி நடக்கணும், ஒரு ஊழியக்காரன் எப்படி நடக்கணும், ஒரு விசுவாசி எப்படி நடக்க வேண்டும், பெற்றோர் எப்படி நடக்க வேண்டும், ஒரு மாமியார் மாமனார் எப்படி நடக்க வேண்டும், கொழுந்தனார் எப்படி நடக்க வேண்டும், நண்பர்கள் எப்படி நடக்க வேண்டும், எல்லாம் எங்க தெரியுமா இருக்கு, இந்த வேதத்துக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எந்த காரியத்துல உங்களுக்கு ஜெயம் வேணும், எந்த காரியத்துல உங்களுக்கு ஆன்சர் வேணும், அது இந்த வேதத்துக்குள்ள இருக்கு. அது பிசாசுக்கு தெரிஞ்சனால தான் அவன் என்ன செய்யறான் தெரியுமா, முதல்ல எதை திருடுறான், கர்த்தருடைய வார்த்தைய உங்க வாழ்க்கையில இருந்து அவன் திருடுறான். முழு இரவும் நமக்கு இன்னைக்கு ஸ்க்ரோல் பண்ண முடியுது, 1 மணி 2 மணி வரைக்கும். இன்னைக்கு உண்மையா நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், எத்தனை பேர் பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு முன்னாடி இப்படி மொபைலை வச்சுட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் காலை நீட்டிட்டு சாஞ்சுக்கிட்டு மொபைலை விடிய விடிய வச்சு ஸ்க்ரோல் பண்றீங்கன்றது உங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வேதத்தை எடுத்த உடனே நீங்க வாசிக்கிறீங்களா இல்லையா, இல்லைன்னா நீங்க மூடிட்டு தூங்குறீங்களா, இல்லைன்னா ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இன்னைக்கு இது போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பைபிளை மூடி வைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும், ஆசீர்வாதம் வேணும். ஆனா நம்முடைய டைமை நம்ம கொடுக்க மாட்டோம், நம்ம எனர்ஜியை நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனா ஆண்டவரிடத்துல இருந்து ஒன்றும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீ விழிப்பா இருக்கணும். ஏன் தெரியுமா, இந்த பிசாசு நீ கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பற்றி கொள்ள கூடாதபடிக்கு, நீ ஆண்டவரிடத்துல இருந்து சில காரியங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்துல நம்ம திருடு. ரெண்டாவது என்ன நம்ம பார்க்கிறோம், அவன் கொல்லவும், கில்ஸ், அவன் கொல்றதுக்கு வரான். எதை கொல்லணும், எதை கொல்ல முடியும், இன்னைக்கு எதை தெரியுமா கொல்ல முடியும், நம்முடைய ஆத்துமாவை கொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம ஒருவர் இந்த பூமியில இருந்து ஒருத்தர் மரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க முழுமையா என்னது அப்படி மறைஞ்சு போயிடுறது இல்லை. இந்த பூமியை விட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, அவ்வளவுதான். இந்த பூமியில வாழக்கூடிய இந்த கூடு ஃபினிஷ் ஆகுது, இந்த கூடுல இருந்து வெளியே வந்துடுறாங்க, அவ்வளவுதான். அதுதான் மரணம். ஆனா இந்த கொல்லுதல் இருக்கு பாத்தீங்களா, பிசாசு கொல்றது என்ன தெரியுமா, உங்க ஆத்துமாவை அவன் கொல்றான். எங்க, உங்களை நேரா கொண்டு போய் அக்கினி கடல்ல போய் தள்ளிடுவான். நித்திய காலமா நல்லா கவனிங்க, உங்க ஆத்துமா உங்க ஆவி அது நித்திய காலமாய் அது ஜீவனோடு இருக்கிற ஒன்று. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் போது அவருடைய சாயல்ல சிருஷ்டித்தார், ஆவில சிருஷ்டித்தார். அதுக்கு என்ன இல்லை, முடிவு இல்லை. இன்னைக்கு சொல்லுவாங்க, மாடா மச்சான் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நமக்கு இருக்கு ஒரு வாழ்க்கை, நாளைக்கு கண்ணை மூடுறதுக்குள்ள என்ன செய்வோம்,
நல்லா என்ஜாய் பண்ணுவான். அவன் எதை கொள்ள வரான்? உன் ஆத்துமாவை கொள்ள வரான். அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலுக்குள்ள போய் போட போறான். அதுதான் வசனம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா அது சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இவன் என்ன பண்றான்? அடுத்தது, உங்க ஆத்துமாவை அவன் கொள்ள வேண்டும் என்று சொன்னா இவன் உங்களை பாவத்துக்குள்ள தள்ளணும். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியுது. உலகத்தான பத்தி நமக்கு ஒன்றும் கிடையாது. உலகத்தான் அவன் உலகத்திலே வாழ்ந்து உலகத்திலே சாக போறான். ஆனா இன்னைக்கு விசுவாசி தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அவன் என்ன செய்யறான்? இச்சையை உண்டு பண்றான், தூண்டுறான். ஒரு சிம்பிள் மொபைல் வச்சவனெல்லாம் அப்படியே மொபைல் கடையில அப்படியே பாஸ் பண்ணி போகும்போது என்ன சொல்றான்? கம்மி விலைக்கு ஸ்மார்ட் போன். கரெக்டா? முந்திலாம் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம். நான் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு மொபைல் ஃபோன் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தான். ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு சாம்சங்கில். அது என்னவோ அதில் ஒரு டிங்குன்னு அடிச்சா நமக்கு என்னவோ ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும். எப்பா எவனோ மெசேஜ் அனுப்பிச்சாங்கப்பா. அப்போ ஒரு கலர் ஸ்க்ரீன் வாங்கணும்னா அவ்வளோ காசு கொடுக்கணும். இப்போ பிசாசு என்ன தெரியுமா பண்ணிட்டான்? கம்மி காசுக்கு நல்ல சூப்பர் ஃபோனை கொடுக்குறான். ஏன்னா நீ இன்னும் பாவம் பண்ணப்பா, எனக்கு வேலை கம்மி ஆட்டும். நான் பின்னாடி எப்படிதான் கரிச்சிக்கிற சிங்கம் போல சுத்துறது, எவ்வளோ நாள் உன் பின்னாடி சுத்துறது? நீயே என்ன செஞ்சிரு? பாவத்துல விழுந்துரு. போய் ஒரு கனெக்ஷன் எடுக்கலாம், எனக்கு போதுங்க 1 GB போதுங்க நெட்டு அப்படின்னா அவன் சொல்றான், இல்லப்பா நீ பாவம் பண்றதுக்கு 1 GB பத்தாதப்பா, நான் 5G தரப்பா. நீ 50 dirhams கொடுப்பா, உனக்கு எல்லாம் ஃபுல் அன்லிமிட்டெட் தரேன். இன்னைக்கு எல்லாருடைய ஃபோன்லயும் அன்லிமிட்டெட் நெட் இருக்கு. எதுக்கு தெரியுமா? விடிய ஸ்க்ரோல் பண்ணு, விடிய ஸ்க்ரோல் பண்ணு. ஓ ஆத்துமாவை அவன் கொள்ள உன் பக்கத்துல இருக்கான்றத நீ உணரணும். நீ வேதத்தை மூடி வச்சுட்டு நீ மொபைலை கையில வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நீ ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இல்ல டிவியை ஆன் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி நீங்க மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா, உங்க பக்கத்துல உங்க ஆத்துமாவை கொல்றவன் உட்கார்ந்து இருக்கான்னு அர்த்தம். இதை உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு சபை இன்னைக்கு உணர்ந்து கொள்ளணும். அவன் நம்மளை கொல்றதுக்காக வரான். நம்முடைய ஆத்துமாவை அந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த கடலுக்குள்ள தூக்கி போடும்படியாய் அவன் வருகிறான் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 10வது வசனம், என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாத. கூப்பிடுவா, வா படத்துக்கு போவோம், வா நைட் ஷோ போவோம், வா குடிக்க போவோம், வா இப்ப ஃப்ளேவரா ஊதுறதுக்கு இருக்கு கடை, வா இவ்வளோ பெருசுக்கு ஜக்கு மாதிரி வச்சு ஊதலாம், வா கூப்பிடுவான். ஆனா வசனம் சொல்லுது, நீ சம்மதியாத. நீ தான் என்ன செய்யணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். வசனம் சொல்லுது, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், இடம் கொடுக்காத. இடம் கொடுத்தீங்கன்னா நீ மூழ்கிட்டன்னு அர்த்தம், நீ அவன் உன்னை கொன்றுவான்னு அர்த்தம். அப்ப ஜாக்கிரதையா இருக்கு. என் மகனே, எவ்வளவு அழகா சொல்றாரு, என் மகனே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் இந்த காரியத்தை பேசுறாரு அப்படின்னு சொன்னா, உங்களையும் என்னையும் அவர் நேசித்தபடியினால கூப்பிடுவான். உன் ஃப்ரெண்டு கூப்பிடுவான், அவன் அழகா வசியப்படுத்துவான். he will entice. இங்கிலீஷ் வேர்ஸ் எடுத்து he will entice. ஐஸ்கிரீம் விரும்புறவங்க எல்லாம் யார்? எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? ஐஸ்கிரீம் யாருமே இல்லையா? ஐஸ்கிரீம்லாம் பிடிக்கும். சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, ஐஸ்கிரீம்லேயே வாழுவேன், சாக்லேட்லேயே வாழுவேன், தண்ணியிலேயே வாழுவேன். என்ன தெரியுமா? உங்களை ஆசை காட்டுவானா. உங்களை விட உங்க வீக் பாயிண்ட் யாருக்கு தெரியுமா தெரியும்? பிசாசுக்கு தான் தெரியும். உங்களுக்கே உங்களை பத்தி தெரியாதானா அவனுக்கு தெரியும். அவன் என்ன செய்வானா? உங்களை என்டைஸ் பண்ணுவானா. அப்படியே வந்து அவன் என்ன செய்வானா? நயம் காட்டுவானா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ சம்மதியாத.
ஏன்னா உன் ஆத்துமாவை கொள்ளும்படி அவன் வரான். அவன் உன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும்பா. பிசாசு வந்து பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது தெரியட்டும். நிறைய பேருக்கு அது தெரிஞ்சதுன்னா ஒழுங்கா பயந்து கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கண்ணுக்கு தெரியாமலே பக்கத்தில் வந்து ஆயா அவனு உங்கள் தோல் மேலே போட்டு உட்கார்றது தெரியல பார்த்தீங்களா உங்களுக்கு? அவன் தெரிஞ்சான் அப்படின்னா என்ன செய்வீங்க? ஒழுங்கா வேதத்தை தேடுவீங்க, வேதத்தை நேசிப்பீங்க. ஆண்டவரை தேடுற ஜனமா இன்னைக்கு நீங்களும் நானும் மாறிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எதை கொள்றான்? நம்முடைய ஆத்துமாவை அவன் கொள்ளுகிறான். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், மூன்றாவது என்னது? மூன்றாவது என்ன பண்றான்? அவன் திருடுறான். எதை திருடுறான்? எதை திருடுறான்? நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய வார்த்தையை திருடுறான். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில இருந்து. அடுத்தது எதை கொள்றான்? நம்முடைய ஆத்துமாவை அவன் கொள்ளுகிறான். மூன்றாவது என்னது? அழிக்கிறான். உங்க வாழ்க்கையில் அவன் எதை அழிக்கும்படி வரான் தெரியுமா? தேவ திட்டத்தை அழிக்கும்படி வருகிறான். நல்லா கவனிங்க, எதை அழிக்கும்படி வரான்? தேவ திட்டத்தை அழிக்கும்படி வருகிறான். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு பிளான் வச்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்ப இயேசுக்கு ஒரு பிளான் ஏற்கனவே போட்டாச்சு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டார். உன்னை யார் கொல்ல போறா? உன்னை உன் தலையை நசுக்க போறது யாரு? இந்த ஸ்திரீயின் வித்து. பார்த்தான், டே இந்த அம்மாக்கு பிறக்க போற பிள்ளை தாண்டா என் தலைய நசுக்க போறான். திட்டத்தை நீங்க அறிந்து கொள்றீங்களோ இல்லையோ, உங்க வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற பிளான், பர்பஸ், நோக்கத்தையும் திட்டத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீங்களோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும் நீங்க யாரா வர போறீங்க. நீங்க ஊழியக்காரனா வர போறீங்களா? தீர்க்கதரிசியா வர போறீங்களா? அப்போஸ்தலனா வர போறீங்களா? நீங்க கர்த்தருடைய பண்ணையில யாரா நீங்க வர போறீங்கன்றது அவனுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாது. கரெக்டா? நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. ஆண்டவர் இன்னைக்கு யாரையாவது நான் கேட்டதான் சொல்வீங்க. சிலர் 1-2 பேருக்கு தெரியும் ஆண்டவர் என்ன இதுக்கு அழைச்சிருக்கார். இவன் பார்க்கறான், இந்த அம்மாக்கு பிறக்க போறது என்னது? ஒண்ணு நம்ம தலையை போட போகுது. பார்த்துட்டே இருக்கான். அம்மாக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தது? ஏவலுக்கு எத்தனை பேர் பிறந்தாங்க? ஆபேலும் காயினும். காயினும் ஆபேலும். பின்னாடியே கட்சிக்கிற சிங்கம் போல போறான். கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்தான். இவன்ல எவன் நம்ம தலைய போட போறான்டா? எவன்டா தலைய போட போறான்? 2 பேரும் போறாங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு. எதை தூக்கிட்டு போய் பலி செலுத்தும்படி போறாங்க. அங்க பாக்குறாங்க, பிசாசும் அங்க இருந்திருப்பான் கண்டிப்பா. அவன் பார்த்தான், ஆண்டவர் காயினுடைய பலிய அங்கீகரிக்கல, ஆபேல அங்கீகரிச்சிட்டார். இப்ப பார்த்தான், இவன் தான்டா, இவன் தான் நம்ம தலைய நசுக்க போறவன். என்ன பண்ணா? சகோதரர் 2 பேருக்கு பகையை உண்டு பண்ணி ஆபேல கொன்று போட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில திட்டம் என்னன்றதே தெரியாதபடினால பிசாசு நம்மளை அப்படியே முழுங்கி வச்சிருக்கான். இன்னைக்கு கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா.
நிறைய நமக்கு உலக பிரகாரமாக நம்ம நினைக்கிறோம், நான் இங்கே போய் நம்ம போகணும், நான் இங்கே வேலை பார்க்கணும், நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், நான் இந்த வீடை கட்டணும், நான் இந்த காரை வாங்கணும். எல்லாம் நல்லது தான், ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு தருவார். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு என்ன திட்டம், அதை இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, இயேசுடைய வாழ்க்கையில இயேசு இந்த உலகத்துக்குள்ள அவர் கடந்து வந்தார்னா தான் என்னது, முழு உலகத்துக்குமே ரட்சிப்பு. இது ஒண்ணு மட்டும் நம்ம பார்த்து முடிப்போம் இன்னைக்கு. முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு எப்படி? இயேசு கிறிஸ்து வரணும். எப்படி வரணும்? பரிசுத்தமா கண்ணியின் வயிற்றுல வரணும். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனமா. அடுத்தது என்னது? அவர் என்ன செய்யணும்? மரிக்கணும், 3ஆம் நாள் உயிரோட எழும்பணும், பிதாவுடைய சமூகத்துல போய் நிக்கணும். அப்பதான் என்னது, முழு மனுஷ குலத்துக்கே ரட்சிப்பு. திட்டம் தெரியுது. என்ன பண்றான்? சாஸ்திரிகள் வராங்க. சாஸ்திரிகள் வந்து என்ன கேட்கிறாங்க? மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாமே. எங்க? அங்க பிசாசு எங்க இருந்தான்? அங்கதான் இருக்கான். கேட்கிறான், யூதருக்கு ராஜா. உடனே பார்க்குறான். நீங்க போய் என்ன சொல்றான்? இதை நம்ம வேகமா கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சாஸ்திரிகள்கிட்ட என்ன சொல்றான்? பிள்ளை எங்க இருக்கோ நானும் பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு சொல்லுங்கன்றான். ஆனா தேவ தூது பாருங்க, தேவனுடைய திட்டம். தேவ தூதர்கள் வந்து என்ன பண்றாங்க? சாஸ்திரிகளை வேற வழியா போக வச்சுட்டார் ஆண்டவர். ஹேரோதுக்கு கோபம். அந்த திட்டத்தை அழிக்கும்படியாய் 2 வயசுக்கும் கீழே இருக்க ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் அழிக்கிறான் பிசாசு. நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில சில தோல்விகளையும் அழிவுகளையும் நீங்க பாக்குறீங்களா? ஏனே தெரியல, ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு இழப்பு, ஒரு சமாதான குலைச்சல், ஒரு நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய திட்டம் நிறைவேற கூடாதபடிக்கு ஒரு கட்சிக்கிற சிங்கம் உங்க பக்கத்துல இருக்குன்றதை மறந்துடாதீங்க. உன் வாழ்க்கையில உன் திட்டத்தை அழிக்கும்படி. அப்ப முதல்ல என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், 2 வயசுக்கு கீழே ஆண்டவர் என்ன பண்றாரு? இயேசுவை பாதுகாக்கிறார். அடுத்து அவர் வளர்றார். அடுத்து என்னாச்சு? ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நல்ல சீஷன் ஒருத்தன் வரான். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய திட்டத்தை நம்ம வெளியரங்கமா கொண்டு வரும்போது அந்த திட்டத்தை நிறைவேற்ற கூடாதபடிக்கு பிசாசு வருவான். பேதுரு வரான். ஆண்டவர் சொல்ற, அப்பதான் வெளிப்படுத்துறாரு, நான் என்ன செய்யணும்ப்பா? நான் மரிக்கணும், நான் உயிர் தள்ளணும். பேதுரு என்ன பண்றான்? கூட்டு போய் திட்டுறான். அதெல்லாம் நீர் மரிக்க கூடாது. அது எப்படி நீர் மரிப்பீர்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்பால இப்ப சாத்தான், தேவனுடைய திட்டத்தை நான் என்ன செய்யணும்? நிறைவேற்றி முடிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன உங்களுக்கு திட்டம் வெளிப்பட்டிருக்கா? கர்த்தருடைய திட்டம் வெளிப்பட்ட அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி நீங்க நிக்கணும். போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், நம்மளை கீழே சாத்தும்படி வரும். வலு சர்ப்பம் போராடும். என்னுடைய வாழ்க்கையில வலு சர்ப்பம் போராடிச்சு. அநேக காரியங்களை என்னால் இந்த இடத்துல இருந்து நான் சொல்ல முடியும். ஊழியத்துக்கு அநேக பிரச்சனைகளையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் சந்திச்சிருக்கோம். நம்ம திட்டம் வெளிப்படும் போது அநேக நிந்தனைகள் அவமானங்கள் வரும். ஏன் தெரியுமா? நம்ம ஓடி போகணுன்றதுக்காக. நம்ம இதை விட்டு எப்படியாவது நம்ம இவங்க வெக்கப்பட்டு போயிட மாட்டாங்களா? இவங்க எப்படியாவது அழிஞ்சு போயிட மாட்டாங்க. தேவ திட்டத்தை அழிக்கும்படியாய் அவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல வந்துருவான். ஆனா நில்லுங்க, நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்றான்? பேதுரு வரான். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? போ. ஆனா இயேசுவே என்ன சொன்னாரு? கடைசியில என்ன சொன்னாரு? தேவ திட்டத்துக்கு என்ன சொன்னார்? வாசிங்க, மார்க் 14வது அதிகாரம் 36வது வசனம். மார்க் 14
36. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். அதுவாமா, ஐயோ சாரி, நான் வசனம் தப்பா எது உம்முடைய சித்தத்தின்படி ஆகும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் இந்த பாத்திரத்தை என்னிடத்துல இருந்து எடுத்து போடும். எடுத்து போடும். ஆகிலும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளே. உம்முடைய சித்தத்தின்படி. மாம்சம் சொல்லுது சாகணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, சாகணும்னு பிறந்த ஆளு, சாகணும்னே பிறந்த ஒரு ஆள், அது கொடூரமான ஒரு சாவை சந்திக்க வேண்டும் என்று தெரிந்த இயேசு அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி இப்ப மாம்சம் போராடுது. ஐயோ வலிக்குமே, நம்மளை அடிப்பாங்களே, நம்ம மூஞ்சில துப்புவாங்களே, நம்ம தாடியை இழுப்பாங்களே, நம்ம சிரசின் மேல ஒரு முற்கிரீடத்தை வைப்பாங்களே. மாம்சம் கதறுது, இந்த சித்தத்தை நான் எப்படி அப்பா நான் நிறைவேற்றுவேன்? இந்த முழு மனு குலத்தை நான் ரட்சிக்கணும், அதுதான் நீங்க எனக்கு கொடுத்த திட்டம். அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றும்படிக்கு என் மாம்சம் போராடுது ஆண்டவரே, அந்த வலியை என்னால பொறுக்க முடியாதே. ஆனா இயேசு சொல்றாரு, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் உங்களுடைய சித்தம். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கண்ணீரின் பாதை வரும். ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தம் அது நிறைவேறட்டும். என்னுடைய வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிற திட்டமும் தீர்மானமும் அது நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு தன்னை அந்த அதை அழிக்கும்படியாய், தேவ திட்டத்தை அழிக்கும்படியா பிசாசு எல்லாம் ட்ரை பண்ண, சின்ன குழந்தையில இருந்து கொல்றதுக்கு வரான். அவன் எவ்வளவு முயற்சி எடுக்கிறான். யூதாசுக்குள்ள போய் நீங்களும் யோசிச்சு பாருங்க, அப்படியே அதை சிந்திச்சு பாருங்க. இயேசு அந்த சிலுவை மரத்துக்கு போக கூடாதபடிக்கு பிசாசு எப்படி போராடி இருக்கான்னு சொல்லி நீங்க அந்த சுவிசேஷங்கள்ல வாசிங்க. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவ திட்டத்தை நிறைவேற்ற கூடாதபடிக்கு அவன் போராடுறான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, அந்த கட்சிக்கிற சிங்கம் அழிக்கும்படிக்கு, அந்த திருட தேவ திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில இருந்து அழிக்கும்படிக்கு நான் விட மாட்டேன். நீர் எதுக்காக என்ன அழைத்தீரோ அதை நான் நிறைவேற்ற ஆண்டவர். கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், உங்களுக்கு கர்த்தர் ஒன்றை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்றாரு. ஆகிலும் என்னுடைய சித்தம் இல்லை, உங்க சித்தம். அதனால தான் பாருங்க, இஸ்லாமியர்கள் எதை மறுக்கிறாங்க? உலகத்துல நடந்த பெரிய ஹிஸ்டரியே மூடி மறைக்கிறான், விழுங்கிட்டான். எது? இயேசுவின் மரணத்தை. இஸ்லாமியர்கள் எதை ஒத்துக்க மாட்டாங்க? அவரு மரிச்சாருன்றதே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் மரித்தார் என்பதை அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இஸ்லாம் என்னது? பொய் ஆயிரும். இஸ்லாம் என்னதாயிரும்? பொய் ஆயிரும். அதனால இயேசு மரித்தார், ஏன்னா இயேசுவின் திட்டம் மரித்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த முழு சத்தியத்தை அவன் என்ன செஞ்சிட்டான்? கட்சிக்கிற சிங்கம் விழுங்கிட்டான். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரானே அன்று வேற ஒன்றுக்கும் வரான். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுக்காக வந்திருக்காரு? ஆண்டவர் எதுக்கு வந்திருக்காரு? வாசிங்க அதே யோவான் 10:10. யோவான் 10. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன், அது பரிபூரணப்படவும் வந்தேன். இதுல ரெண்டு காரியம் இருக்கு. ஏன் ஆண்டவர் ஜீவனை கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம்ல? என்ன சொல்றாரு ஆண்டவர் அங்க? நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், ஜீவன் உண்டாயிருக்கவும், இந்த பூமியில உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், இந்த பூமியில நீங்க வாழ்ந்து சுகமா இருக்கும்படிக்கு. அடுத்தது, இந்த ஜீவன் எங்க பரிபூர்ணமாகுது தெரியுமா? பரலோக ராஜ்யத்துல பரிபூர்ணமாகுது.
இந்த பூமியில உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த நித்தியமா அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள உங்களுக்கு ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை அவர் பரிபூர்ணப்படுத்தும் அவர் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த திருடன் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க வேண்டும். இந்த திருடன் என்னத திருட வரான்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வார்த்தையை திருட வரான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கவும் மதிக்கவும் பழகுங்க. இன்னைக்கு மொபைலை நேசிக்கிறத விட இன்னைக்கு வேதம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு மொபைல கூட தூசி தட்டி, மொபைல் ஸ்கிரீன் எத்தனை பேர் உடஞ்ச ஸ்கிரீன் வச்சிருக்கீங்க? மொபைல் ஸ்கிரீன் எத்தனை பேர் உடஞ்ச ஸ்கிரீன் வச்சிருக்கீங்க? யாரும் இல்லை. ஏன்னா அது உடஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் இல்ல, ஒரு ஆள் காட்டுது பரவாயில்ல. உடஞ்ச ஸ்கிரீன், ஒரு சின்ன கிராக் வந்தாலும் உடனே ஒண்ணு மொபைலை மாத்தணும், இல்லைன்னா ஸ்கிரீனை மாத்தணும். எத்தனை பேர் கிழிஞ்ச பைபிள் வச்சிருக்கீங்க? கிழிஞ்ச பைபிள் அங்க ஒரு சில நேரங்கள்ல அந்த பைபிளை பழகி பழகி நம்ம அதை இது பண்ண வேண்டாம். ஆனா அந்த வேதத்தை அப்படியே நம்ம நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம், அதை நேசிக்கிறோம், அதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நம்ம மதிப்பு மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னு. அப்ப அந்த வார்த்தையின் அருமை அவனுக்கு தெரிஞ்சபடினால, அந்த வார்த்தை நம்மளை எவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வதிக்குதுன்னு தெரிஞ்சனால அந்த வார்த்தையை நம்ம இடத்துல இருந்து அவன் திருடிடுறான். அடுத்தது என்ன பண்றான்? நம்மளை கொல்றான். இந்த ஆத்துமா போய் அந்த பரலோக ராஜ்யத்துல வாழ்ந்துருமே. அப்ப என்ன செய்வோம்? இந்த ஆத்துமாவை நம்ம எப்படியாவது கொல்லணும். அதனால என்ன செய்வோம்? பாவத்துல தள்ளுவோன்னு நம்மள ஆண்டவருக்கு விரோதமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய வைக்கிறான். மூன்றாவதாக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களை நம்ம நிறைவேற்ற கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை அவன் அழிக்கிறான். தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை அவன் என்ன செய்யறான்? அழிக்கிறான். இதை இன்னைக்கு நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும்? எப்படி இதுல இருந்து நம்ம வர முடியும்? அதே 9:10 வசனத்துல ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நானே என்னது? வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு நமக்கு இந்த திருடன் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு வாசலுக்குள்ள போனா மட்டும்தான் தப்பிக்க முடியும். அது இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட சிலர் இருக்கீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் எப்பவும் இழந்துடுறேன், திருட கொடுத்துடுறேன். இன்னைக்கு வண்டியை பார்க் பண்ணிட்டு எங்க வண்டியை பார்க் பண்ணேன்னு ஞாபகம் தேடுறேன். கடைசியில வீட்டுக்கு முன்னாடியே அந்த சைடு நிக்குது. கர்த்தருடைய வண்டி போனா போகுது, ஆனா ஆண்டுடைய வார்த்தையை மறந்துடாதீங்க. ஆண்டுடைய வார்த்தையை மறந்துடாதீங்க. ஆண்டுடைய வார்த்தை அவன் திருடாம பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்தது உங்க ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த அவனோட கூட போய் நம்மளும் என்ன செஞ்சிடக்கூடாது? எரிஞ்சிடக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நம்ம நிறைவேற்றும்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் இயேசு கிட்ட வந்தீங்கன்னா, இயேசு என்ற அந்த வாசலுக்குள்ள நீங்க பிரவேசிச்சிட்டீங்கன்னா இது எல்லாம் உங்க வாழ்க்கையில அது ஆமென்று ஆமேனுமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆவியானவர் நம்மோடு கூட இன்றைக்கு அவர் இடைப்படுகிறார். திருட வருவான், பிசாசு வரும் நம்முடைய வாழ்க்கையில. அவன் திருடவும், அவன் கொல்லும், அவன் அழிக்கவும் வருகிறான். ஆனால் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கை அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு இன்னைக்கு இந்த இயேசு எனக்கு போதும், எனக்கு ஜீவன் கொடுத்த இந்த இயேசு எனக்கு போதும் அப்பா. ஹல்லேலூயா. எனக்காக அவர் ஜீவனை விட்டார். அவர் தான் எனக்கு வாசல். அவருக்குள்ள நான் போனேன்னா தான் எனக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கு, எனக்கு விடுதலை இருக்கு,
எனக்கு சந்தோஷம் இருக்கு, எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, எனக்கு மேன்மை இருக்கு. ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க, கேட்ட வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்பா நீங்க எனக்கு வேணும்ப்பா, ஏசப்பா எனக்கு நீங்க வேணும். ஹல்லேலூயா. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் உன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் பின் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதும். எத்தனை பேருக்கு இயேசு வேணும்? இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்ந்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்ந்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், அமரப் பள்ளத்தாக் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், அமரப் பள்ளத்தாக் காத்திடுவார். கரத்தை உயர்த்தி, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க விழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க விழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. ஓ ரஷம் ரீதி மலஹரா, ஓ ரக்கரமலரா கத்தி, ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நீர் நல்லவரப்பா, நீர் போதுமானவர், நீர் வாக்கு மாறாதவர். உமக்கு நன்றி அப்பா. பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த கட்சிக்கிற சிங்கத்தில் இருந்து, அந்த திருடன்கிட்ட இருந்த ஆண்டவரே, அந்த ஒவ்வொருத்தரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வாசலாகிய உம்மிடத்தில் நாங்கள் வரோம்ப்பா, உமக்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைங்க ஆண்டவரே இதை இழந்திருக்கிறாங்கன்னு தெரியும்ப்பா. எப்படி ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில அழிவு அவங்க சந்திச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவரே இழப்புகளை எல்லாவற்றையும் நீங்க மாத்துங்கப்பா. ஆண்டவரே பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை மாத்துங்க அப்பா. ஆண்டனி வின்சென்ட் பிரதரை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தை ஆண்டவரே நேசிக்கிறீர். அந்த குடும்பத்தோடு கூட நீங்க இருக்கிறபடி நான் நன்றி. மனைவிக்கு பரிபூர்ண சுகத்தை நீங்க கட்டளையிட்டதுக்காய் நன்றி தகப்பனே. நீங்க மகனுடைய கரத்தை பிடிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. வேலையில இருக்கிற எல்லா குழப்பங்களை நீங்க நீக்கி போடுகிறதுக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே மகனுடைய வாழ்க்கையில அப்பா நீங்க அற்புதத்தை செய்கிறதுக்காய் நன்றி, அற்புதத்தை செய்கிறதுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே லிபினியும் ஃபெபியும் உடைய கரத்தில் ஒப்புக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே.
அப்பா நீர் நல்லவர் அப்பா. அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை செய்கிறதுக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம். 2 பேரும் ஒரே நேரத்தில் ஆண்டவரே இந்த இடத்துல சாட்சியா எழும்புகிறதுக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்க அற்புதத்தை செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவர். அந்த நீங்க கொடுக்கிற அந்த நல்ல வேலைக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். பிள்ளைகளை ஜீவனுள்ள சாட்சியாய் நீங்க எழுப்புகிறதுக்காய் நன்றி தகப்பனே. நிஷாந்த் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் அப்பா. ஆண்டவரே நீர் நல்லவர். பொறுப்புகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. You know his responsibilities அப்பா. ஆண்டவரே நீங்க தயை செய்கிறதுக்காய் நன்றி. மகனுக்கு நீங்க தயை செய்கிறதுக்காய் நன்றி. சீக்கிரத்தில் ஆண்டவரே, விரைவில் ஆண்டவரே அந்த நன்மையான ஈவ மகனுக்கு நீங்க பரத்திலிருந்து அதை கொடுக்கிறதுக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. மக்கு நன்றி அப்பா. மகனை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. மக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்க மத்தியில கொண்டு வந்திருக்கிற ஆல்வின் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் அப்பா. மகனுக்கு நல்ல ஒரு வேலையை நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. எங்களோடு கூட ஒவ்வொரு வாரமும் வந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த சபையில ஆராதனையை கலந்து கொள்ளும்படியான வாசல்களை நீங்க திறங்கப்பா. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. மகனுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நீங்க நிறைவேற்றி தருகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துல திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நீங்க கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி. குழந்தைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கர்ப்ப வாசலை திறக்கிறதுக்காய் நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்க வைராக்கியமாய் பிள்ளைகளுக்காய் நீர் இறங்குகிறதுக்காய் நன்றி தகப்பனே. பிள்ளைகளுடைய கண்கள் அதை காணும் நீங்க சொல்றதுக்காய் நன்றி. பிள்ளைகளுடைய கண்கள் அதை காணும் நீங்க சொல்றதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் ஜோஷுவாவை நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே. உச்சன் தயர்ந்த உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் ஊறி பாயட்டும் அப்பா. ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே நீங்க பலப்படுத்துகிறதுக்காய் நன்றி அப்பா. பிரபாகர் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல அந்த பேக் பெயினை வெளியே போ என்று கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்துல பரிபூர்ண சுகத்தை நீங்க கட்டளையிடுங்கப்பா. ஜீனியில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகன் மேல உடைய ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. மகனுக்கு பரிபூர்ண விடுதலை நீங்க கட்டளையிட்டதுக்காய் நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே கரத்தை நீட்டுங்க. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல ஆண்டவரே. அது ஒன்றும் இல்லாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓ ஹல்லேலூயா. ஜீனா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இடுப்புல இருந்து இருக்கிற அந்த வலியை நீங்க நீக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தில். உடைய சுகம் அளிக்கிற வல்லமை மகளுக்குள்ளாய் அது பாய்வதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே இடத்துல வலி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம் ஆண்டவர். அப்பா உமக்கு நன்றி. பினு பிரதரை நினைக்கிறோம். பிலிப்பை நினைக்கிறோம் ஆண்டவர். பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. இந்த நேரத்தை பிலிப் பிரதருடைய தகப்பனாரா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எலிசாவுடைய தகப்பனார ஒப்பு கொடுக்கிறோம். ஓ உங்க கரத்தை நீங்க நீட்டுங்கப்பா. ரட்சிக்க கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகி போகவில்லையே அப்பா. அப்படி ஆணிக்கா பா இந்த கரத்தை நீங்க நீட்டுங்க. பிள்ளைகளை சாட்சியா நீங்க எழுப்புங்கப்பா. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நீங்க அப்படி செய்ததுக்காக நன்றி. சுகத்தை கட்டளையிட்டதுக்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே இந்த அறைக்குள்ள யார் யாரெல்லாம் எனக்கு எங்க வலி இருக்கு அங்க வலி இருக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்க நினைக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா குட்டி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த கிளைமேட் பிள்ளைகளை தாக்காதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகளை ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொண்டுதான் அப்பா. விசேஷமா மந்தைக்கு வெளியே இருக்கிற ஆடுகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷமா ரிஷிகா ஒப்பு கொடுக்கிறோம். அஜின் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சபைக்குள்ள கால் எடுத்து வைத்து ஆண்டவரே வெளியே போன பிள்ளைகளை நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே. பிரதாப்பை நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே. மந்தையில நீங்க கூட்டி கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காய் நன்றி. சிதறுண்டு போன அந்த ஆடுகளை நீங்க கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. உங்க கரத்தை நீங்க நீட்டுகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் வாக்கு பண்ணினபடி ஆண்டவரே ஒரு அறுவடை எங்களுக்கு நீங்க கட்டளையிட்டதுக்காய் நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நன்றி அப்பா. உங்களை நாங்க உயர்த்துங்க. எல்லாரும் உங்க வலது கரத்தை மேல. ஹல்லேலூயா. லார்ட் வி பிரேஸ் யூ. நீங்க மட்டும் ஆண்டவரே. உங்களை
மட்டும் நாங்க மகிமைப்படுறோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உங்களை மட்டும் தான் நாங்க மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஸ்தலத்துல இருந்து உங்களை மட்டும் தான் நாங்க உயர்த்துவோம் ஆண்டவரே. எங்க நாவு உங்களுடைய புகழை பாடும் அப்பா. ஓ, எங்க வாய் உங்களை குறித்ததான சாட்சிகளை சொல்லும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க மட்டும் மகிமைப்படுங்கப்பா, நீங்க மட்டும் மகிமைப்படுங்கப்பா. சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரே, நீங்க மட்டும் மகிமைப்படுங்க ஆண்டவரே. ஜோதிகளின் பிதாவே, நீங்க மட்டும் மகிமைப்படுங்க. நாங்க சிறகுவோம், நீங்க பெருகுங்கப்பா. நன்றி தகப்பன், நன்றி தகப்பன், உமக்கு நன்றி அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.